அமரனுக்கு அப்புறம் நடுவில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போச்சு. இந்த ரெசார்ட்டே அவர் கீழே இயங்குது அப்படின்னும் போது ஸோ அவர் என்ன மாதிரியான ஆளாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு நல்ல லிசனராக இருக்கும். கிச்சன் டீம் எத்திக்ஸ் மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மேஜராக எனக்கு வந்துட்டு நெடுமாறன் ஆகவே ஆகாது. அவர் டப்பிங் போயிட்டு ஸோ அந்த டப்பிங்கோட சவுண்ட் அதெல்லாம் தான் இருக்கும். பட் அந்த லைவாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா, சும்மா ஒரு டிஷ் சமைச்சிட்டா நீங்க ஷெஃப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் வச்சிருப்பாரு. என்ட்ரிக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவர் வந்தா நெடுமாறன் என்னவா ஆவார், என்ன கதைகள்லாம் வெளியில வரும். நான் பயங்கரமான ஒரு விஜய் சார் ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் விஜய் கிட்ட சொன்னது வந்துட்டு இப்பவே உனக்கு ஆகல விஜய் சார் இருப்பார்ல, அந்த மீட்டரை ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும், சீன்ஸ் என்ன, அடுத்த எபிசோட்ல என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. பட் ஜென்ரலா நம்ம பேசணும்னா அது ரியாவோட டிசிஷன் தான். ஆர்ஆர் ரெசார்ட் வந்துட்டு ரியா ராஜன் போட்டோவை போட்டு அப்போ ஆர்ஆர்னா இதுதானா அப்படிலாம் வரும் நாட்களில் தெரியும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஹாய், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நம்மளோட ரொம்ப ஒரு பரிச்சயமான முகம். ஐ திங்க் ஆஃப்டர் அமரன் வி ஆர் லுக்கிங் அஸ் யூ மேனேஜர் இன் ரெசார்ட் அப்படின்னு இருக்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஆனால் அமரனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கேப் மாதிரி தெரியுது ரிசார்ட்டுக்கு. ஹவு ஹாப்பி ஆர் யூ? இந்த ரிசார்ட்டுக்கான ரிசப்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக அமரனுக்கு அப்புறம் நடுவில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு போச்சு. இப்போது ரெசார்ட்டுக்கு இருக்கிற ரிசப்ஷன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா லைக் நம்ம பண்ணுற கேரக்டருடைய பேரை மென்ஷன் பண்ணி வெளியில் யாருன்னா பார்த்து அந்த பேரை மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு சொல்லும்போது அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஓகே அந்த கேரக்டர் போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரீசெண்டாக நான் வந்துட்டு இப்போ கேரளா அப்புறம் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட அங்கெல்லாமே பார்த்து வந்துட்டு அந்த கேரக்டர் நேம் சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது. கண்டிப்பாக, பிகாஸ் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் இந்த ரெக்கக்னிஷன் ஃப்ரம் த ஆடியன்ஸ் தான் வந்து ஒரு பெரிய அவார்ட் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். ரிசீவிங் அவார்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெக்கக்னிஷன் ஃப்ரம் த ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் ரிசார்ட் இஸ் கெட்டிங் அவ்வளோ இது. ஏன்னா அந்த மேனேஜர் அப்படின்ற ரோல் வந்து மோர் தென் உங்களை வந்து பர்சனாக அப்படின்னு இல்லாமல் அந்த மேனேஜர் ரோல் அப்படியே நாங்கள் மாறி பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். நம்ம பிகாஸ் ஏதோ ஒரு ஹோட்டலோ இல்லை ரிசார்ட் அந்த மாதிரி நம்ம போனோன்னா ஏதான ஒரு கொரோனாலும் இதுங்க நான் போய் மேனேஜர்கிட்ட போய் பேச சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்மளே நிறைய பொசிஷனில் இருக்கும்போது அந்த ரோலுக்கு நீங்கள் இப்போ நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த செனாரியோலாம் நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, நம்ம ஜென்ரலாகவே நம்ம லைஃப்ல நடக்கும்ல. இப்போ வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணது ஏதோ வந்துட்டு சரியா வரல அப்படின்னா நம்ம வந்துட்டு கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுவோம். லைக் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, லைக் சேட் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு உங்களோட சீனியர் மேனேஜர் யார் இருக்காங்க அவங்களே என்கிட்ட பேச சொல்லுங்க. ஸோ சும்மா என் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அவர்கிட்ட மட்டுமே பேசிட்டு இருப்பான். கடலை போட்டு சும்மா உட்காந்து ஏன் இது எப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணலாம், இது சரிடா வந்தாச்சு, வேற என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகலாம்ல, இல்லை அது அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் அவங்க வந்துட்டு அந்த நேரத்தில் காட்டுவாங்க நம்மளுடைய நண்பர்கள் சில பேர். அந்த மாதிரி ரெசார்ட்டில் எதனா சின்ன இஷ்யூ நடந்தாலும் அவங்களால பதில் சொல்ல முடிகிற அளவுக்கு தான் இப்போ வந்துட்டு ரூம் சர்வீஸில் இருக்கிறவங்களால ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். பட்டு வரக்கூடியவங்க கெஸ்ட் என்ன கேட்பாங்க, இல்லை மேனேஜரை வர சொல்லுங்க, எதா இருந்தாலும் நான் அவருக்கு பேசிக்கிறேன் அப்படின்றது ஜென்ரலாக எல்லா இடத்தையும் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்துட்டு ரெசார்ட்லேயும் நிறையா இருக்குது. ஸோ அதனால அவங்களால இது பண்ண முடியாமல் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா நேராக மேனேஜருக்கு வருவாங்க. கண்டிப்பாக. அண்ட் சம்வேர் இந்த ரைட்டிங்கில் வந்து நான் வந்து பார்த்த அந்த ராஜன் கேரக்டருக்கு பார்த்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் அ ஃபைன் லைன். ஹீ இஸ் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி. அதுக்கு ஒரு ஃபைன் லைனாக இருக்கிறது. அது உங்களோட பாடி லாங்குவேஜ்லையுமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். அது யதார்த்தமாக வருதா இல்லை நீங்கள் அதுக்கான மெனக்கெடுறீங்களா அப்படின்னு? இல்லை, பேசிக்காக ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோன்னா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களுடைய வேலைகளில் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது மேனேஜர் கீழே வந்துட்டு அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அந்த ரெசார்ட்டே அவர் கீழே இயங்குது அப்படின்னும் போது ஸோ அவர் என்ன மாதிரியான ஆளாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு நல்ல லிசனராக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துட்டு முதல்ல சொல்கிற பிரச்சனை என்னவோ அதை பொறுமையாக கேட்கணும். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு நல்ல லிசனராக இருந்து கேட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பொறுமையாக யோசிச்சு ஸோ அதனால் கொஞ்சம் சட்டிலாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா லைக்
நம்ம இது வரைக்கும் பார்த்த மேனேஜர்ஸ்லாம் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி லைக் வெறப்பா ரொம்ப இருப்பாங்க. நீட்டாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் நம்மளது வந்துட்டு ஒரு மாதிரி அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் கூலாக லைட்டாக ஹேண்டில் பண்ணுறது ஓகே தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேரக்டர் அப்படி ஹேண்டில் Handle பண்ணேன் பண்றது. அப்படி ஒன்று நினைக்கிறேன். எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ரைட்டிங் அப்படின்னும் போது கண்டிப்பாக விஜயோட ரைட்டிங் பற்றியும் பேசி ஆகணும். பிகாஸ் சம்வேர் வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு வந்து எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் சம்வேர் கமெண்ட்ஸில் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளுமே வந்து அவர் எழுதுறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ விஜயோட ரைட்டிங் பற்றி. நான் விஜயோட ஆல்ரெடி டி பிளாக் ஒர்க் ஆமாம் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ நான் அதில் நடிச்சிருந்தேன். அப்புறம் நான் பிரவீன் சார்கிட்ட கேட்டேன், சார் அடுத்து எதனா ப்ராஜெக்ட்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்கள், ம் லைக் ஐம் இன்ட்ரெஸ்டட், டெலிவிஷன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்போ பிரவீன் சார் சொன்னாங்க, லல்லு விஜய் ஒன்று இப்போ அடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, ஆல்ரெடி நான் விஜய் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜயோட அப்படின்றதால விஜய்க்கு கால் பண்ணி பேசினேன். அப்புறம் போய் ஆஃபீஸுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு எனக்கு விஜய் ரைட்டிங் மட்டும்தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம் நான் ரைட்டராக தான் இதில் இருக்கேன், லீட் கேரக்டருக்கு பார்த்துட்ருக்கோம், கிட்டத்தட்ட உங்கள் கேரக்டர் வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரியான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் விஜய் அதில் நடித்தது வந்துட்டு ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்ஸ் தான். எனக்கு மெயினாக இதில் ரைட்டிங் வந்துட்டு ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு 100 எபிசோட்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு சீரீஸில் லைக் தொடர்ந்து லைக் எல்லா கேரக்டரும் வந்துட்டு ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்துட்டு லைக் ஒரு கேரக்டரை மட்டுமே மையப்படுத்தி போகிற கதையாக இருந்தால் பரவாயில்ல, இதில் நிறைய கேரக்டர்ஸோட ஸ்டோரிஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ எவ்ரி எபிசோட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அது மேபி அவருக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயமா கூட இருக்கலாம். லைக் அந்த ரைட்டிங் ப்ராசஸில் புரியுது. அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் எல்லா இம்பார்ட்டன்ஸ் கேரக்டருக்கும் ஒரு கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் நடிக்கிற எங்களுக்குலாம் வந்துட்டு விஜய் எங்களுக்கு 2 சீன் சேர்த்து எழுதலாமே அப்படின்லாம் கேட்போம். என்ன விஜய் எங்களுக்கு ஒரு 2 சீன் எழுதுங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லி சும்மா விளையாடுறதுலாம் உண்டு. ரைட். அஃப்கோர்ஸ் இந்த ரைட்டிங் பேசும்போது பிரவீன் சார் பற்றியும் பேசி ஆகணும். பிகாஸ் ஹீ இஸ் அ ஒன் ஃபைன் டைரக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வி ஆல் டென்ட் நோ லைக் ஓகே இவர் சீரியஸாக எடுப்பாரா அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் கனகானம் காலங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். நிறைய சீரியல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இது அவரோட ஜானர் ஆஃப் ஸ்டைலுன்னு இல்லைனாலுமே ஹீ இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹீ இஸ் கிவன் த பெஸ்ட் இன் ரிசார்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரவீன் சாரோட டைரக்ஷன். எனக்கு பிரவீன் சாரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் நம்ம மூவிஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட எனக்கு இருக்கும். ஏன்னா நிஜமாவே இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஒரு யங் ஹீரோஸ் உடைய லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு பிரவீன் சார் கிட்ட இருந்து வந்தவங்க தான். கனா காணும் காலங்கள்லேருந்து ஒர்க் பண்ண எல்லாருமே லைக் சரவணன் மீனாட்சி, ஸோ எல்லாருமே அந்த ஜேர்னியில் வந்தவங்க தான். ஸோ அதனால் அவரோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இதில் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் செட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புதுசு. லைக் இந்த ஃபார்மேட் சீரீஸ் ஃபார்மேட்டுன்றது கொஞ்சம் புதுசு தான். நம்ம ஃபில்முக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஃபில்ம்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 சீன் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் நிஜமாக நான் சொல்கிறேன், பிரவீன் சார் வந்துட்டு ஒரு பயங்கர ஃபயர். லைக் என்னால் வந்துட்டு ஒரு 35 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு படத்தை எடுக்கணும்னு ஸ்கெடியூல் பண்ணாங்கன்னா பிரவீன் சார்லாம் உள்ளே வந்தாருன்னா ஈஸியாக ஒரு 20 டேஸில் முடிச்சிருவார் அப்படின்ற அளவுக்கு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. ஸோ கண்டினியூஸாக நான்-ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட ஒர்க் வந்துட்டு லைக் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே நான் இவ்வளோ வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதெல்லாம் காட்டாமல் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க கண்டினியூஸாக. ஸோ அது ரொம்ப பிடிக்கும் பிரவீன் சார்கிட்ட. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பிரவீன் சாரோட டைரக்ஷன் அண்ட் விஜய் சாரோட ரைட்டிங் அப்படின்னு ஒரு பக்கம்போது மேஜிக் பார்க்க முடியுது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். அதில் ஒரு முக்கியமான மேஜிக் வந்து நெடுமாறன். ஸோ நெடுமாறன் வந்து அவர் பார்த்தாலே கோவம் வருதுன்ற அளவுக்கு அவர் நடிக்கிறாரு. அண்ட் ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்ட்டு அவரோட அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து பாடி லாங்குவேஜ், ஐ திங்க் people will start liking தலைவாசல் விஜய் சார் அண்ட் ஸ்டார்ட் ஹேட்டிங் him ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லைன் அது. ஸோ நெடுமாறனோட இருக்கிற அந்த சீக்வன்சஸ்லாம், ஏன்னா நிறைய பேர் நாங்கள் இப்போ ரிசார்ட்டில் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கும்போது ஷார்ட்டில் நாங்களாம் பயந்துருவோம் அவரை கத்தும் போது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது மேஜராக எனக்கு வந்துட்டு நெடுமாறன் ஆமாம் ஆகவே ஆகாது. ஸோ சாரோட லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓடிடிலலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே ஒரு சவுண்டு இருக்குது. எனிவே அவர் டப்பிங் போயிட்டு ஸோ அந்த டப்பிங்கோட சவுண்டு அதெல்லாம் தான் இருக்கும். பட் அந்த லைவாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா, லைக் பக்கத்தில் நின்று அவரோட கண்ணை பார்க்குறது, அவரோட சவுண்டை கேட்குறது, எங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கூஸ் பம்ஸ் ஆகும் நிறைய மொமெண்ட்ஸ்லாம். அப்புறம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணி
சில நேரத்தில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ரொம்ப அலட்சியமாக இருந்தாலுமே அவர் நெடுமாறனா கண்ணுக்கு தெரியும் போது நம்ம ராஜனா வந்துட்டு அந்த இடத்துல மாறிடும். ஸோ அது ரொம்ப நிறைய நடக்கும் சாரோட ஒர்க் பண்ணும்போது. ஓகே. ஸோ அவருக்கு பயந்தே இந்த மாதிரி டேக்ஸ்லாம் நிறைய எதான போச்சா இல்லை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்களா? இல்லை லைக் சார் வந்து நின்னாருன்னா நம்மளுக்குள்ள ஒரு 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 ராஜன் ஒன்று இறங்க வரல, அந்த மாதிரி ஃபுல் எஃபர்ட் இருக்கும். அவர் எவ்வளோ பேசுகிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படி நடித்து பார்த்து பழகிறது வந்துட்டு அந்த மொமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. நான் ஒரு விஷயம் வந்து இந்த ரிசார்ட்டில் நான் ரொம்ப வியந்து பார்த்ததுல வந்து ஒரே கேரக்டரில் வந்து டியூவல் ஷேட் நாங்கள் பார்க்க முடியுது. லைக் இப்போது நெடுமாறன் ஹேஸ் அ கிரே ஷேட்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து லவ்விங் ஃபாதர் அப்படின்ட்டுலாம் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து நோட்டீஸ் பண்ணது, லைக் அஃப்கோர்ஸ் த ஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் இன்னொன்று வந்து த கேரிங்கான ஒரு ராஜன் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஒன் சைடட் லவ்வாக வந்து அந்த ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சம்வேர் வந்து ரியாவும் ராஜனும் சேர மாட்டாங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்ட் ராஜன் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த கேரிங் ராஜனுக்கு அவ்வளோ தூரம் நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி விஜயோட ரைட்டிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் இதையும் பார்க்குறேன். என்னென்னா ஒரு 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 ஷெஃபாக இருக்கட்டும், ஒரு மேனேஜராக இருக்கட்டும், அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒர்க்கை மட்டும் எழுதாமல் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது பின்னாடி. ஸோ அதுதான் வந்துட்டு நெடுமாறனுக்கு ஒன்று இருக்கும், வெற்றிக்கு ஒன்று இருக்கும், ரகுபதிக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் வச்சுருப்பார். அது இத்தனை எபிசோட்ஸ்லேயும் கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல நல்ல மொமெண்ட்ஸோட ஒரு 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 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் சேர்ந்து வருதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். அது விஜயோட ரைட்டிங் தான். அது லைக் நாட் ஓன்லி விஜயோட ஒரு கோ ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அவங்களோட டீமோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ரொம்ப சூப்பர். அதில் நீங்கள் கேட்குற மாதிரி ராஜனுக்கு இன்னொரு ஷேடும் இருக்குது அப்படின்றது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம மேனேஜராகவும் ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் பர்சனல் எமோஷன் இருக்குது, அந்த ஷேடையும் நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணோம். அதில் ரியாவுக்கும் ராஜனுக்கும் இருக்கிற எமோஷன், ரகுபதிக்கும் ராஜனுக்கும் இருக்கிற எமோஷன், ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது குட்டி குட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான மொமெண்ட்ஸ் கிடைக்குது அங்கே. கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா, இனிஷியல் எபிசோட்ஸ்லேயே வந்து நீங்கள் ரகுபதி சார் வந்து வீட்டில் போய் பார்க்குவீங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு ஒரு லுக் ஒன்று கொடுத்தீங்க. தட் ஷோஸ் ஹவு மச் லைக் யூ லைக் ஹர் ஒன் சைடட்லி அண்ட் அந்த சைடில் சரி ஓகே நம்மளுக்கான வேலையும் இருக்குது அப்படின்ட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லணும்னு இருந்தேன். அந்த ஒரு பார்வை தான், அந்த பார்வையில் வந்து ஒரு பக்கம் ஏக்கமும் இன்னொரு பக்கம் நம்மளோட கமிட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு சே தட் பிகாஸ் ஐ லைக் இட் வெரி மச். அண்ட் அதுதான் இப்போது அந்த ஒன் சைடட் லவ் அப்படின்னு இருக்கும்போது அந்த கேர் அண்ட் கம்போஷர் வந்து இன் ஜென்ரலே வந்து பார்க்கும்போது ரிசீவிங்கில் வந்து சம்டைம்ஸ் இது மாறி கூட போகலாம். பிகாஸ் ரியா கேரக்டர் இஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த கேரக்டரை ரிசீவ் பண்ணுறதுல சம்பர் இது வந்து பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுவுமே ஒரு ஃபைன் லைன் தான். வாட் இஃப் இது எதனா நெகட்டிவாக ஆகிடுமோ அப்படின்ட்டு அதை எதனா யோசிச்சது உண்டா? இல்லைங்க, அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். லைக் அது அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக நம்ம எடுத்து அதை பண்ணணுன்றது தான். ஏன்னா லைக் இப்போது ரியாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரி கிடையாது. ஸோ அவங்க கிளம்பி ரெசார்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வரும்போது அவங்க வந்துட்டு ஒரு பேபி கேரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் ஆகுது. இவ்வளோக்கும் நடுவில் ராஜன் ஒரு ஒன் சைடாக வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தான். பார்க்குறவனுக்கு வந்துட்டு அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, நீ எதுக்கு நடுவில் வர, ஜென்ரலாக பேசுவோம், இதெல்லாம் இருக்குதான் செய்யும். பட் அப்படி இருக்கும்போது அவங்க வேணும் வேணான்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அண்ட் ராஜனும் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ரொம்ப கம்பல் பண்ணியோ இல்லை அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணியோ அவனோட தாட்ஸோ ஒப்பீனியனை அவங்க கிட்ட வைக்கல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அது அட் த எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட டிசிஷன். இது என்னோட டிசிஷனோ இல்லை அவங்க அப்பா ரகுபதியோட டிசிஷன் கூட கிடையாது. அது ரியாவோட டிசிஷன். அது அவங்க தான் எடுக்கணும். அது அவங்க எடுத்தாதான் நெக்ஸ்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இவ்வளோ சீரியஸாக கேட்குறீங்களா, நான்லாம் என்ன பேசிகிட்டு இருப்பேனா உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு ரிசார்ட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் நான் அப்போ உங்களையே வந்துட்டு கேர் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு அப்போ வந்துட்டு கேட்குறாரு எனக்கு தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு. பட் ஆனால் இந்த காமெண்ட் செக்ஷன் பற்றி நான் பேசும்போது சம்பேர் லைக் அந்த ரிசார்ட் சீசன் 2 எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்விகளும், இன்னொரு பக்கம் வந்து அதே ரிசார்ட்டில் ராஜன் வித் ரியான்ட்டு பார்க்க முடியுமா அப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஏதான
இருக்கா இல்லையா அது மாதிரி தெரியல. அது எல்லாமே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அது ரியாவுடைய அதாவது அது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எனக்கு அடுத்த சீன்ஸ் என்ன சீக்வன்ஸ் வரப்போகுது, அடுத்த எபிசோட்ல என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. பட் ஜென்ரலாக நம்ம பேசணும்னா அது ரியாவோட டிசிஷன் தான். ஆமாம், அது வந்துட்டு அவங்க அப்பா சொல்லியோ இல்லை ராஜன் வந்துட்டு அவங்க கிட்ட திரும்ப போயிட்டு அதை போயிட்டு ப்ரெஷரும் பண்ணாமலும் இருந்து அது அவங்க என்ன பாயிண்ட்ல அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் அதனுடைய அந்த 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 லைனு. ஸோ அது வரும் நாட்களில் தெரியும். கண்டிப்பா. அண்ட் அந்த ஒன் சைடட் லவ் பத்தி கேட்கும்போது நான் இந்த ஒரு மாதிரி யதார்த்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட பார்க்கும்போது இது நான் கேட்கணும்னு இருந்தேன். ரியல் லைஃப்ல அதான் ஒன் சைடட் லவ் இருந்திருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு? ஒன் சைடு லவ் வந்துட்டு அதாவது அந்த ஸ்கூல் டேஸ்ல கிரஷ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அதை தாண்டி நான் மேஜராக ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் எனக்கு விஜய் வந்துட்டு எனக்கு சொன்ன உடனே நான் ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட ரெஃபரன்ஸாக சொன்னது என்னென்னா, நான் பயங்கரமான ஒரு விஜய் சார் ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் விஜய் கிட்ட சொன்னது வந்துட்டு, விஜய் இப்போவே உனக்கு ஆகலை, விஜய் சார் இருப்பார்ல அந்த மீட்டரை ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்துட்டு நல்லா இருக்கும் ப்ரோ, அது ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும். ஆமாம் அந்த லைன் போதும்ல. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அப்படி இருக்கும் போது நம்மளோட ஐடியல் அவங்களோட ஒரு 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 ஒன் சைடு லவ்வோட பீக்னா அந்த இடம் தான். ஸோ அதை நம்ம சும்மா லைட்டாக கேரி பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் வேரியஸ் கமெண்ட்ஸ் போது இன்னொரு முக்கியமான கமெண்ட், எப்போ தான் கண்ணில் சிதம்பரம் காட்டுவீங்க அப்படின்ட்டு இன்னுமே நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சம்வேர் வந்து எனக்கு இந்த சீரீஸ்லலாம் இருக்கிற ஒரு பயம் வந்து திடீர்னு தொடரும் போட்டு ரிசார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஏன்னா சிதம்பரம் இஸ் ஒன் கோர் லைன். ஸோ சிதம்பரம் அந்த டைரக்ஷன்லேயும் இப்போ ஏன்னா நீங்களும் ரிசார்ட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதான ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி எதான பிளான் பண்ணுறாங்களா? இல்லை இல்லைங்க, கதை அடுத்து என்னவா வரப்போகுதுன்றது தெரியாது. பட் ஆனால் சிதம்பரம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக கதைக்குள்ளே இருக்குன்றது வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து போகும்போது வந்துட்டு தெரிஞ்சது. அதுலேயும் அவருடைய என்ட்ரிக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்தால் நெடுமாறன் என்னவா என்ன கதைகள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ சப்லேயர்ஸை வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கிறது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. லைக் ஒரு கேரக்டர் மட்டுமே மையப்படுத்தி அந்த கதையுமே இல்லை ஒரு லொக்கேஷனையோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே எடுத்து அதை நோக்கி மட்டும் கதை நகராமல் இதில் வெவ்வேறு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி வெவ்வேறு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுக்கு அதனுடைய ஓப்பன் எண்டு நிறையா லேயர்ஸ் இருக்கிறதால ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ சில பேர் ராஜன் ரியா என்ன அப்படின்றாங்க, சில பேர் வந்துட்டு ரகுபதி சார் ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்காங்க, நெடுமாறன் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதான் ஒவ்வொரு கதைகளாக வந்து சம்பேர் இப்போ நான் அதான் கேரக்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்களோ ஒவ்வொரு ஸ்டோரி லைன் உள்ளுக்குள்ளேயே நிறைய ஸ்டோரி லைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான். ஆமாம், அது தொடர்ந்து எல்லா புது கேரக்டர்ஸ் உள்ளே என்டர் ஆகுது. அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. கதையில் வந்துட்டு அதை பிகினிங்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போ நான் ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு பார்க்கும்போது ஆர்ஆர் ரெசார்ட் வந்துட்டு ரியா ராஜன் ஃபோட்டோவை போட்டு அப்போ ஆர்ஆர்னா இதுதானா அப்படிலாம் அப்படின்னு இருந்தது. அது பிகினிங்லேயே வந்துட்டு ரைட்டிங்கில் அவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அது ரகுபதி ரியான்றது வந்துட்டு இப்போ ரியா ராஜன் அப்படியா. ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து கதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக. ஸோ காண்ட் வெயிட் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் டு பார்க்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசார்ட் 2க்கான ரூமர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வரணும்ன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.